வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் மீது இடம்பெற்ற துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக உண்மைகளை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்று தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என அமைச்சர் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவரை அமைதியாக செயல்படவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சுகாதார அமைச்சர் அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. நேற்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமாகும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நாளை காலை 8 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர சிகிச்சை சேவைகள் தொடர்ந்து வழங்குவதற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வேலைநிறுத்தம் சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள், தேசிய மரண நிறுவனம் மற்றும் முப்படை வைத்தியசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோ பண வணிகம் குறித்து மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிரிப்டோ பண வணிகம் என்ற மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்த நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவித்தார். பிரதமர் அலுவலக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமானவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது. லிதுவேனியாவிலிருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலமானவர்களின் அங்கீகாரம் உள்ளதாக பொய்யாக கூறும் கிரிப்டோ பண முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதே நேரம் உரிய கால பகுதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்களும் முழுமையற்ற விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் 54 அரசியல் கட்சிகளும் 84 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. கிளிநொச்சி வன்னேரி குளம் பகுதியில் உள்ள சுற்றுலா மையம் பயன்பாடற்று காணப்படுவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையினால் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சுற்றுலா மையம் பயன்பாடற்று காணப்படுகின்றது. கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதியில் மாகாண சபையினால் 6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் திறந்து வைக்கப்பட்ட சுற்றுலா மையம் இதுவரை செயற்படுத்தப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றுலா மையத்தினை சம்பந்தப்பட்ட திணைக்களம் செயற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அதனை செயற்படுத்தக்கூடிய வேறு அமைப்புகளிடமிடமாவது கையளிக்கப்பட வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களின் வரிப்பணம் இவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வன்னேரிக்குளம் சுற்றுலா மையம் இது கட்டி இப்போ 7-8 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. அந்த 6 மில்லியன் ரூபாயை வீணாக கட்டி அதை ஒரு கட்டிடத்தை பயன்படுத்தாம விட்டு அதை தொடர்ச்சியாக செய்து அக்கறை எடுத்து செய்திருந்தால் அந்த செய்தவர்கள் ஒரு வருமானத்தை பெற்றிருக்கலாம். அதே நேரத்தில் உள்ளூராக்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதை வீணடித்து அந்த காசையும் வீணாக்கி தாண்டி இப்போ அது சும்மா கல்லறங்காவாலையும் ஒரு இது இல்லாத இடமாக மாறிக்கொண்டிருக்குது. என்னென்னா ஒரு சீரழிவு மையமாக மாறிக்கொண்டிருக்குது. அதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும்ன்றதை நான் சொல்கிறேன். மன்னார் அடும்பனில் மாபெரும் இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் அடும்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலை சமூகம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நோன்பு திறக்கும் மாபெரும் இப்தார் நிகழ்வு நேற்று மாலை அடும்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையில் இடம்பெற்றது. அடும்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இப்தார் நிகழ்வில் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளடங்களாக அழைக்கப்பட்ட விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். சமய சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக குறித்த நோன்பு திறக்கும் மாபெரும் இப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அடம்பெண் பள்ளிவாயில் பிரதம மௌலவி உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு, மேல் சப்ரகம்புவ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தியின் முழு பலன்களையும் நியாயமாக அனுப்ப வைக்கும் வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது மக்களின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்காக அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படும் நபர்களுக்கு கடன் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக சமுர்த்தி நிதியிலிருந்து 55 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டது. தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை அடையாளம் கண்டுகொள்வதுடன் சர்வதேச தரங்களை கருத்தில் கொண்டு பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் வரப்பிரசாதங்கள் கிடைக்காத நபர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வலுவூட்டலுக்கு தேவையான சட்டம் மற்றும் நிறுவன வசதிகளை மேம்படுத்தல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது.
இந்த கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பண்டிலக்கே, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பிரியதிசா, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக ஜனத் குமநாயக்க, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் மலர்மதி கங்காதரன் மற்றும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் நேற்று தொழிற்சந்தை இடம்பெற்றது. மனித வள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் தொழிற்சந்தை நடத்தப்பட்டது. மன்னார் மாவட்டம் முழுவதிலும் இயங்கி வரும் தொழில் வழங்குனர் நிறுவனத்தினர், உயர்கல்வி வழங்கும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பங்கேற்றனர். இதில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உட்பட பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், தொழில் வழங்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர் ஜோதிகள் பங்கேற்றனர். மாவட்ட தொழிற்சந்தைக்கு வருகை தந்த தொழில் வழங்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தமது நிறுவனங்களூடாக எவ்வாறு தொழிலை வழங்க முடியும், அதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்பன குறித்தும் விளக்கம் அளித்தனர். அதே நேரம் உள்ளூர் உற்பத்தி முயற்சியாளர்களுக்கு பங்கேற்கும் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியதுடன் விற்பனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர். உள்ளூராட்சி தேர்தலில் மன்னாரில் சுயேட்சையாக போட்டியிட இளைஞர் குழு ஒன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட இளைஞர் குழு ஒன்று நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நானாட்டான் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் GM சீலன் தலைமையில் இளைஞர் குழு மன்னார் நகரசபை மற்றும் நானாட்டான் பிரதேச சபையில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. மன்னார் மாவட்டத்திலே நானாட்டான் பிரதேச சபைக்கும் அதே போல மன்னார் நகர சபைக்கும் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றோம். 190% இளைஞர்கள் இந்த சுயேட்சை குழுவிலே பங்கு பெற்றுகிறார்கள், போட்டியிடுகிறார்கள். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை தருவார்கள் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கட்சி அரசியலுக்கு அப்பால சுயாதீனமாக நாங்கள் போட்டியிடுகிறோம். உண்மையாக எங்களுடைய பிரதேசங்களை நேசிக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய யூசியினுடைய வேலை திட்டங்கள் சரிவர நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எண்ணமுடைய நல்ல உள்ளங்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மட்டக்களப்பு கரடியனாறு இந்து மகா வித்தியாலய மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கரடியனாறு இந்து மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 54 மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32 ஆண் மாணவர்களும் 22 பெண் மாணவிகளுமே பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் காலை உணவு வாங்கி உட்கொண்ட மாணவர்கள் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் அவர்கள் கரடியனாறு பொது வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டனர். கரடியனாறு பொது வைத்தியசாலையில் மாணவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை கரடியனாறு இந்து மகா வித்தியாலயத்தில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டமை தொடர்பில் கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய பாடசாலை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் விசாரணைகளுக்காக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பாடசாலைக்கு விரைந்த செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவு மாதிரிகளை பெற்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் மதுசார பாவனையால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்படுகிறது. மதுசார பாவனையால் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் சுவரொட்டிகளூட்டும் செயற்திட்டம் நேற்று மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஜெல்மியா இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். மதுசாரம் போதைப்பொருள் தகவல் நிலையத்துடன் பிரதேச செயலகமும் இணைந்து இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. சிறுவர் பெண்கள் பிரிவு உத்தியோகத்தர்கள் மற்றும் காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்டனர்.
அம்பாறை கல்முனை தரவை சித்து விநாயகர் ஆலய முத்துச்சப்பர பவனி நேற்று இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டம் கல்முனை நகர் அருள்மிகு ஸ்ரீ தரவை சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தில் நேற்று முத்துச்சப்பர பவனி இடம்பெற்றது. ஜானிகளுடன் முத்துச்சப்பர பவனி இடம்பெற்ற வேளை அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றனர். சஷ்டியை நோக்க சரவண பவனி தொடர்பான விளையாட்டு செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று முதல்வர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கேற்றனர். இதன்போது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருந்தினர்களால் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.